வேலூர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அழகிரி அவர்களது மகன் துரை தயாநிதி அவர்கள் தற்பொழுது மூளை செயலிழப்பின் காரணமாக அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளதாக குடும்பத்தினர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் போதை மருந்து அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. தற்பொழுது அது கோபாலபுர குடும்பத்தையும் தாக்கியுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததிலிருந்து தற்பொழுது வரை அதிக அளவு போதை மருந்துகள் கடத்தப்படுவதும் போதைகள் தமிழக இளைஞர்கள் உட்கொள்வதும் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. காவல்துறையினர் கண்முன்னே இது நடைபெற்று வருவதும் நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். சரி, உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது பங்களாவில் போதை மருந்து அதிக அளவில் உட்கொண்டதன் காரணமாக வீட்டின் மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் மூளையில் பலத்த அடி ஏற்பட்டுவிட்டது. மேலும் அதிக அளவு போதை மருந்து உட்கொண்டதன் காரணமாக நேரடியாக மூளையில் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக கிட்டத்தட்ட 7 மாதங்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முதல் 3 மாதங்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் எந்த ஒரு முன் அறிவிப்புகளும் இல்லாமல் தற்பொழுது வரை தீவிர சிகிச்சை பிரிவிலே தான் இருந்ததன் காரணமாக வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு 3 முறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் சென்று பார்த்துள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் மூளை செயலிழந்து விட்டதா, இதை மீண்டும் குணப்படுத்த முடியுமா, அது எத்தனை வருடங்கள் ஆகும், கிட்டத்தட்ட மூளை செயலிழப்பை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்ற பல்வேறு ஆலோசனையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தார். ஆனால் மருத்துவர்கள் ஒன்று தமிழகத்தில் தேவையான மருத்துவ உபகரணங்கள் இல்லாத காரணத்தினால் வெளிநாட்டிற்கு சென்றுதான் இதை பார்க்க வேண்டும். அமெரிக்காவிற்கு சென்று பார்த்தால் நிச்சயம் 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள்ளாக இது குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக மக்களில் சர்வ சாதாரணமாக போதைக்கு அடிமையாகி இருக்கக்கூடிய நடுத்தர குடிசைவாழ் மக்களுக்கு ஏற்பட்டால் தமிழக அரசு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுக்கிறது. ஆனால் அவர்களது சொந்த வீட்டிலேயே பாதிப்பு ஏற்பட்டால் கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏழை என்றால் இளக்காரம், உங்களுக்கு வந்தால் அது துக்கமா என்பதற்கேற்பதான் செய்திகளை நம்மால் பார்க்கவும் முடிகிறது. அமெரிக்காவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது.